வணக்கம் நண்பா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல தாவேக்கோடைய மாவட்ட கழக செயலாளர்கள் யார் யார் அப்படிங்கிற லிஸ்ட் பார்க்கலாம். மொத்தம் 120 மாவட்ட செயலாளர்கள் தாவேக்கா சார்பா கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனாலும் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் அப்படின்னு வெளியிட்டதுனால பெருமளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடம் ரீச் ஆகல. யார் யார் மாவட்ட செயலாளர்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா சார்ந்த நபர்களுக்கே தெரியாம இருக்கு. நிறைய நபர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. நீலகிரி கிழக்கு மாவட்ட செயலாளராக எஸ் பாமா ரமேஷ் அவர்கள் செயல்படுறாங்க. அடுத்து நீலகிரி மேற்குல வந்து சி சரவணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட கழக செயலாளராக செயல்படுறாங்க. அடுத்து முக்கியமான நபர்கள் ஒருவரான திருவண்ணாமலை தெற்குல வந்து பாத்தீங்கன்னா கே பாரதிதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கோடைய மாவட்ட செயலராக செயல்படுறாங்க. அடுத்து திருவண்ணாமலை வடக்குல எம் சத்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுறாங்க. எம் சத்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு வாக்குவாதம் நடந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வைரல் ஆச்சு. இவர் தாங்க மாவட்ட செயலாளர் சத்யா. இவருடைய ஊர் வந்து செய்யார். சொல்லுப்பா, நீ ஏன்பா எனக்கு சொல்ல இருப்பா, ஏன்பா எனக்கு சொல்ல, நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேன். இவர் தான் வந்து மாவட்ட செயலாளர். இவர் வந்து செய்யாரு, சொந்த ஊரு செய்யாரு. ஏய் தள்ளாரு என்ன, ஏன் 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 என்ன சொல்ற, ஏன் தள்ளுற என்ன? நான் வந்து உரிமை கேட்க வந்துக்கிறேன், சொல்லு. நான் வந்துட்டு ஆபீஸ் வந்துட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மேற்குல வந்து பாத்தீங்கன்னா ஜி.கே. கதிரவன் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுறாங்க. அடுத்து திருவண்ணாமலை கிழக்குல எம் உதயகுமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கோடைய மாவட்ட கழக செயலராக செயல்படுறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மேற்குல வந்து பாத்தீங்கன்னா ஜி.கே. சங்கர் அவர்கள் செயல்படுறாங்க. அடுத்து திருப்பூர் கிழக்குல யுவராஜ் மகேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுறாங்க. அடுத்து திருப்பூர் தெற்குல வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கோடைய மாவட்ட கழக செயலராக ஆர் திருமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. தாவேக்கல ஒரு மிக முக்கிய புள்ளியா செயல்படுறது வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாநகர்ல எஸ் பாலமுருகன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய அறிமுகத்தோட செயல்படக்கூடிய ஒரு நபர்களில் ஒருவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாலமுருகன் அவர்கள். அடுத்து மதுரையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2வது மாநாடு வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா சார்பா நடத்தப்படுறாங்க. அந்த தாவேக்கா சார்பா நடத்தப்படுற 2வது மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாவட்ட கழக செயலாளர்களும் ரொம்ப சீரியஸா செயல்பட்டாலும் மதுரையில இருக்க மாவட்ட செயலர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல மதுரை புறநகர் வடக்கு மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளராக விஷால் கிருஷ்ணன் அவர்களும், மதுரை மாநகர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 முக்கிய புள்ளிகள் இருக்காங்க தாவேக்கால. அதுல வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாநகர் தெற்கு மாவட்டத்துல ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்.ஆர். தங்கபாண்டி அவர்களும், அடுத்து மதுரை மாநகர் வடக்கு மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அன்பன் அவர்களும் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கால ஒரு முக்கியமான புள்ளியை பார்க்கப்படுறாங்க. அடுத்து மதுரை புறநகர் மேற்கு மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா விஜய் மகாலிங்கம் அவர்களும் செயல்படுறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருச்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பகுதி, திமுக கோட்டையாகவே கருதப்படுது. அந்த திமுக கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவுடைய மாவட்ட செயலர்கள் யார் யார் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். தாவேக்காவுடைய மாவட்ட செயலர்கள் திருச்சி மாநகரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரா அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து ஒரு வயதான பெண்மணி தான். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மாநகரில் நல்லாவே செயல்பட்டு வராங்க. அடுத்து திருச்சி புறநகர் மேற்கு மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரவிசங்கர் அவர்களும், திருச்சி புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் வந்து விக்னேஸ்வரன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிறப்பாக செயல்பட்டு வராங்க. அடுத்து திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டத்தில் ஜெகன்மோகன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா மாவட்ட கழக செயலாளராக வடக்கு மாவட்டத்தில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அடுத்து கரூர் மேற்குல வந்து பாத்தீங்கன்னா மதியழகன் அவர்களும், கரூர் கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா பாலசுப்ரமணியன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா சார்பா மாவட்ட கழக செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. நாமக்கல்லையும் வந்து பாத்தீங்கன்னா 2 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. நாமக்கல் மேற்குல சதீஷ்குமார் அவர்களும், நாமக்கல் கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா செந்தில்நாதன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து சேலம் தெற்குல வந்து பாத்தீங்கன்னா ஆர்.எஸ். மணிகண்டன் அவர்களும், அடுத்து சேலம் கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா என் வெங்கடேசன் அவர்களும், சேலம் மத்திய மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்த்திபன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. சேலம் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுக்கு மக்களிடம் அறிமுகமான நபர்கள் ஒருவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்திபன் தான் வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துடைய முக்கிய மாவட்ட செயலராக கருதப்படுறாரு. சேலம் மேற்குல வந்து பாத்தீங்கன்னா கே செல்வம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து சேலம் வடமேற்குல வந்து பாத்தீங்கன்னா செந்தில்குமார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஈரோட்ல வந்து மொத்தம் 3 மாவட்ட செயலர்கள் இருக்காங்க. ஈரோடு மாநகர் வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி அவர்களும், ஈரோடு மேற்குல வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் குமார் அவர்களும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்குல வெங்கடேசன் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல மொத்தம் 30 மாவட்ட செயலர்கள் பற்றியான விவரங்களை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோல இன்னும் மற்ற மாவட்ட செயலர்கள் பற்றியான விவரங்களையும் இன்னும் நிறைய கூடுதலான விவரங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். தாவேக்காவுடைய மாவட்ட செயலர்கள் யாராவது உங்க ஏரியால இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இதை விட இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை கண்டிப்பா கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம வீடியோவை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.